கண்ணியவான்களை இஸ்லாமிய வரலாற்றிலே மிகப்பெரிய இமாம்கள் பலர் இருக்க அதில் மிக முதன்மையானவர்கள் ஒருவர் தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். கண்ணியவான்களை இமாமுடைய ஃபிக்ஹை எடுத்து பார்க்கலாம், இமாமுடைய மருத்துவத்தை எடுத்து பார்க்கலாம், இமாமுடைய வாழ்க்கையின் எந்த பகுதியை எந்த கல்வியை எடுத்து பார்த்தாலும் அதிலே இமாம் அவர்கள் மற்றவர்களை விட மிக மேலோங்கியவராக இருப்பதை நாம் காணலாம். கண்ணியவான்களை சோதரர்களே, இந்த இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கஸாவிலே பிறந்து அதற்கு பின்னால் 16 வயதிலே பக்தாதுடைய ஹலீஃபா அவரை முழு அந்த பக்தாதுக்கு மாத்திரமல்லாமல் முழு இஸ்லாமிய ஆட்சிக்கும் ஒரு பிரதான நீதிபதியாக நியமிக்க முயற்சி செய்கிறார். அதற்குரிய அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுக்காக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி செல்கிறார்கள். செல்லும் இடத்திலே அங்கே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மிக முக்கியமான மாணவர் ஒருவர் இமாம் அபுல் ஹசன் அவர்களை கண்டு கூறுகிறார்கள், நீர் இந்த விடயத்தில் அமர்ந்து விடாமல் மேலும் படிக்குமாறு அவர்கள் பணிக்கிறார்கள். கண்ணியவான்களை இமாம் ஷாஃபி தொடர்ந்து படிக்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதற்கு பின்னால் இஸ்லாமிய வரலாற்றிலே மிக முக்கியமான ஃபிக்ஹுடைய ஒரு இமாமாக மாறுகிறார்கள். 20 வருடம் அரபு மொழியை மாத்திரம் கற்கிறார்கள். கண்ணியவான்கள் இப்படிப்பட்ட இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு முறை என்ன செய்கிறார், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கபர் இருக்கும் இடத்துக்கு பக்கத்தில் சென்று அந்த இடத்திற்கு அருகாமையில் இருக்கும் பள்ளி வாயிலை ஒரு முறை சுபஹ் தொழும் பொழுது என்ன செய்கிறார்கள், அவர்கள் வடமையாக குனூத் ஓதுபவர்கள். இஸ்லாமிய ஃபிக்ஹ் வேறுபாடு நமக்கு தெரியும். சுபஹுடைய குனூத் ஓதுவது என்பது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய நிலைப்பாடு. பெரியவர்களே, இமாம் குனூத் ஓத தேவையில்லை என்பது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி நிலைப்பாடு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த இடத்திலே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய கருத்துக்கு மதிப்பளித்து அந்த இடத்துக்கு மதிப்பளித்து என்ன செய்கிறார்கள், அவர்கள் அந்த இடத்திலே குனூத்தை விடுகிறார்கள். கண்ணியவான்களே, அவ்வளோ பெரிய மேதைகள், அவ்வளோ பெரிய கண்ணியவான்களே ஹக்கை அந்த அளவு தெரிந்திருந்தவர்கள் கண்ணியவான்களை ஒரு இடத்திலே விளங்கிக் கொள்கிறார்கள். இது ஆய்வுடைய வேறுபாடு, இரண்டுமே குர்ஆன் ஹதீஸ் தான், இது ஆய்வுடைய வேறுபாடு என்று விளங்கி அந்த இடத்திலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், அடுத்த கருத்தை அனுசரிக்கிறார்கள். கண்ணியவான்களை சகோதரர்களே, இன்று நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம், நமக்கு ரொம்ப சில ஆதாரங்கள் நமக்கு தெரியும், சில பயான்களை கேட்டிருக்கிறோம். கண்ணியவான்களை சில விஷயங்கள் நம்ம சரின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சரின்னு நினச்சா தான் நம்ம செய்ய முடியும். நாம் மட்டும் தான் சரின்னு நினச்சோம்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனை. கண்ணியவான்கள் இப்படி நினச்சிக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், மற்றவ எல்லாரையும் காஃபிர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், மற்றவ எல்லாரும் வழிகேடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், எதை கெடுத்தாலும் பிதத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். கண்ணியவான்களே, எல்லாரையும் நரகவாசின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். என்னைய கடைசியில் நான் பார்த்தேன்னா என் மேல் முழுக்க ஓட்டையை அறுத்துக்கிட்டு இருக்கிறது. என் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, என் கணவன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, அவர்கள் 1000 பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் அதெல்லாம் விட்டுட்டு ஊரில் உள்ள எல்லாரையும் அவன் காஃபியர் இவன் பிதத்வாசி, நம்ம கொஞ்சம் பேர் இருக்கிறோம் இல்லையா, நம்ம மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போகிறோம்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். கண்ணியவான்களை, இந்த எண்ணத்தை நம்ம மறக்கணும். கண்ணியவான்களை, நமக்கு இருக்கக்கூடிய முக்காவாசி பிரச்சனைகள் எல்லாமே சாதாரணமான ஃபிக்ஹுடைய பிரச்சனைகள். நபி அவர்கள் ஒரு முறை இவ்வாறு கூறியிருப்பார்கள், இன்னொரு சஹாபியிடம் இவ்வாறு கூறியிருப்பார்கள். ஊரில் இருக்கும் சஹாபாக்கள் நபி அவர்கள் ஒன்றை ஒரு மாதிரி செய்வது மாதிரி கண்டிருப்பார்கள். இன்னொரு சஹாபி எப்போது ஒரு தடவை வந்த சஹாபி இன்னொரு மாதிரி கண்டிருப்பார். கண்டிப்பாக ஏதாவது செஞ்சுக்கிட்டு போங்க, சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்க வேணாம்.